என்னென்ன யோசனையா இருக்கீங்க? வீணா உங்க பேரை தவிர மொத்தத்தையும் அந்த போலீஸ்காரி கிட்ட ஒப்பிச்சிட்டாலே அத பத்தி தானே? வீணா இல்லடா, துர்கா. வீணாவை பகடக்காயா யூஸ் பண்ணி துர்கா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கா. சரிண்ணே, அர்ச்சகர் வீட்டுக்கு போய் அவங்க சாவுக்கு காரணமானவன் அகமதாபாத்ல இருக்கிறது நந்தினிக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன, அவன் பேரு சாண்டிங்கிறது மட்டும் தெரியாது. அது தெரிஞ்சிட்டா நந்தினி அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாளான. அப்படி கண்டுபிடிச்சு அவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டா? அட போட, 12 வருஷத்துக்கு முன்னாடி அர்ச்சகர் வீட்டுக்கு போனது சாண்டின்னு அவன் போட்டோவும் போலீஸ் ரிஜிஸ்டர்ல இல்ல. போட்டோவும் இல்லாம ஆள் பேரும் தெரியாம அவன் அகமதாபாத்ல எங்கன்னு நந்தினியால தேடி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா பட்டசேகர் கூட்டாளி சாண்டிங்கிறது நந்தினிக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த அடிப்படையில கனெக்ட் பண்ணி சாண்டிய தூக்கிட்டா? ஏய், நீ ஒண்ணு பண்ணு. உனக்கு தோன்றதெல்லாம் நந்தினிக்கு கூட தோணாம இருக்கலாம். அதனால நீயே போய் நந்தினிய சந்திச்சு, எனக்கு இப்படி எல்லாம் தோணுது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுப்பாரு. அப்படியே சாண்டியோட அகமதாபாத் அட்ரஸையும் கொடுத்துட்டு வந்துரு. அப்புறம் அண்ணன் தம்பி 2 பேரும் ஆயுசுக்கும் அங்கேயே இருக்க வேண்டியதுதான். இல்லன, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு நந்தினி சாண்டிய கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தான் பயத்துல அப்படி சொன்னேன். போட முட்டா. மட்டசேகர் கூட்டாளி சாண்டியையும் அர்ச்சகர் சாவுக்கு காரணமான சாண்டியையும் கனெக்ட் பண்ணி நந்தினியால யோசிக்கவே முடியாதுடா. அதனால அந்த அளவுக்கு உன் மைண்டை எல்லாம் குழப்பவே வேண்டாம். அதோட அகமதாபாத்ல சாண்டியை எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்க முடியும்? அண்ணா, அந்த சாண்டி பையன் சொல்ல முகலாம சென்னைக்கு வந்துட்டானா? உனக்கு ஏண்டா கற்பனை தப்பாவே போகுது? நான் அவனை வான் பண்ணி தான் அகமதாபாத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதனால அவன் எனக்கு தெரியாம இங்க வரவே மாட்டான். நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத, புரியுதா?